ஹலோ, இன்னைக்கு ஆவணியாவட்ட சமையல் தான் பண்ணி காட்டலான் இருக்கேன். ஃபுல்லா லாஸ்ட் இயரே ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து பண்ணி காட்டுவோன்னு கேட்டா, அப்ப டைம் இல்லை. பட் இந்த வருஷம் பண்ணலாமேன்னு பண்றேன். இந்த வருஷம் யஜூர் உபகர்மா வந்து 2026 ஆகஸ்ட் 27 வியாழக்கிழமை அன்னைக்கு வருது. ரிக்வேதத்துக்கும் சாம வேதத்துக்கும் அவ வாத்தியார்ட்ட கேட்டுக்கோங்க இன்னைக்குன்றது. பொதுவா நம்ம லேடிஸ்க்கு எல்லாம் பாருங்க, வரலட்சுமி விரதம், காரடையான் நோம்பு, தைவெள்ளி, ஆடி வெள்ளி, நவராத்திரி அப்படின்னு நிறைய பண்டிகை நம்மளை சாக்கிட்டு லேடிஸ்க்காக பண்றோம் இல்லையா. இதே ஜென்ஸுக்கு வந்து இந்த ஆவணி ஆவட்டம் தான் ஸ்பெஷல். அவளுக்கு வருது பண்டிகையில இதுதான் ஒண்ணு மெயின். அதனால நம்ம கொஞ்சம் பொதுவா நல்லா சமைச்சு அன்னைக்கு பண்ணுவோம் இல்லையா. அன்னைக்கு வந்து பிரம்மச்சாரி குழந்தைகள் இருந்தா அப்பம் பாப்பா, அப்புறம் மற்றபடி எல்லாருக்கும் எல்லா இடத்துலயும் போலி பண்ணுவா. இன்னைக்கு நான் பண்ண போறேன். இப்போ பிரம்மச்சாரி குழந்தை இருந்தாதான் பண்ணணுமா இல்ல, நமக்கு ஆசையா இருந்தா அப்பமும் பண்ணிக்கலாம். பொதுவா பூனல் போட்ட குழந்தைகளுக்கு பூனலுக்கு அப்புறம் வர ஃபர்ஸ்ட் ஆவணி ஆவட்டம் வந்து தலை ஆவணி ஆவட்டம்னு சொல்லுவோம். நான் வந்து யாரோ சொல்லி கேட்டிருக்கேன், பழங்காலங்கள்ல எப்படின்னா அந்த தலை ஆவணி ஆவட்டத்தன்னைக்கு தான் குருகுலத்துக்கு அனுப்புவாங்களாம் குழந்தைகள்லாம். அதனாலதான் இந்த பிரம்மச்சாரி குழந்தைகள் ஆத்துல இருந்தாக்க அப்பம் பண்ணணும், கண்டிப்பா பண்ணணும். மற்றவெல்லாம் போலி பண்ணிக்கலாம், அப்பமும் பண்ணிக்கலாம். யாரும் பண்ணாதீங்கன்னு சொல்ல போறது இல்லை. பிரம்மச்சாரி குழந்தைகள் இல்லைன்னாலும் இந்த காலத்துல பண்ணிக்கலாம். அப்ப அந்த மாதிரிதான் பண்ணுவோம் அந்த காலங்கள்ல. இன்னைக்கு வந்து என்ன சமையல்னா, சேமியா பாயசம், ஒரு தேங்காய் போட்ட தயிர் பச்சடி, அப்புறம் மாம்பழம் போட்டு ஒரு ஸ்வீட் பச்சடி, களத்துக்கு பருப்பு, ஏதோ உருளைக்கிழங்கு கறி, காரக்கறி, காராமணி தேங்காய் போட்ட கறி, மாங்காய் ஊறுகாய். எங்காத்துல பிரம்மச்சாரி குழந்தைகள் இல்லை, இருந்தாலும் நாங்க உங்களுக்காக அப்பம் பண்ணி காட்டலான் இருக்கேன். ஈஸியா டக்குன்னு பண்ற மாதிரி நான் நிறைய அப்பம் பண்ணியிருக்கேன். தேவைப்படுறவா அது லிங்க் கொடுப்பா, அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. இன்னைக்கு வெறும் கோதுமாவு அப்பம் தான் பண்ண போறேன். அப்புறம் போலி பண்ண போறோம், ஆமை வடை பண்ண போறேன். உங்களுக்கு உளுந்து வடை வேணும்னாலும் பண்ணிக்கோங்க. பிசைஞ்சுக்கிறதுக்கு வந்து மோர் குழம்பு தான் பண்ண போறேன். இன்னைக்கு நான் நிறைய மோர் குழம்பு பண்ணியிருக்கேன். இன்னைக்கு பண்றது கேரளா டைப் மோர் குழம்பு, நேந்திர பழத்தை போட்டு ரொம்ப ஃபிளேவர்ஃபுல்லா ரொம்ப நல்லா இருக்கு அந்த மோர் குழம்பு. அதான் இன்னைக்கு பண்ணி காட்டலான் இருக்கேன். அப்புறம் ரசம், தயிர், அப்பளம் வேணுங்கிறவா குறிச்சுக்கோங்க. பொதுவா மோர் குழம்பு தான் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க வேணும்னா சாம்பாரும் அரைச்சு விட்டு பண்ணலாம், அரைச்சு விடாம வெறும் பிளெயினா சாம்பார், அவ சௌகரியங்கள் என்ன சமைக்கிறோமோ அதை சமைச்சுக்கோங்க. நான் இன்னைக்கு என்ன பண்றேனோ அதை உங்களுக்கு காட்டலான் இருக்கேன். இப்ப பாருங்க, சமையல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பண்ணி வச்சிருக்கேன். போலி மாவு பிசைஞ்சு வச்சிருக்கேன், மைதா மாவு தான். சிட்டிக்க உப்பு, மஞ்சப்பொடி போட்டு நல்லா தளர பிசைஞ்சுட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய நல்லா விட்டு வச்சிருக்கேன். அந்த போலிக்கு வந்து இன்னைக்கு வந்து நான் வந்து பலாப்பழ போலி தான் பண்ண போறேன். ஃபிளேவர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கு பாருங்க, கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் கடலைப்பருப்பை ஊற விட்டுட்டு தனியா குக்கர்ல வைக்கல, குழஞ்சு போயிடும். இந்த மாதிரி நெத்தா வேக விட்டுக்கணும். நம்ம பருப்பூசிலிக்கு உதுக்க பாருங்க, அந்த மாதிரி உதுக்க போறேன். அதனால இது பாருங்க, இது ஈஸி மெத்தட். இந்த மாதிரி வேக விட்டு எடுத்து வச்சுட்டு இருக்கேன். அடுத்து அப்பத்துக்கு பாருங்க, கோதுமை மாவு தான். கோதுமை மாவுல தலை தட்டி ஒரு கப் எடுத்துட்டு அதுக்கு மேல ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவை போட்டு, வெல்லத்தை போட்டு, ஒரு வாழைப்பழத்தை போட்டு மிக்சியில மட்டும் ஜலத்தை விட்டு இதை அரைச்சி எடுத்து வச்சோம். ஏன்னா இதெல்லாம் ஊறுற வஸ்து, ஊறட்டும். ஊறினதுக்கு அப்புறம் ஒன்னொன்னா பண்றதுக்கு ஈஸியா இருக்கும் பாருங்க, டைம் இல்லை. அடுத்து பாருங்க, ஆமை வடை. ஆமை வடைக்கு இது வந்து ஒரு 4 மணி நேரமா ஊறின்னு இருக்கு. ஆடிக்கு பண்டிகைக்கு வாங்கின அந்த பட்டாணி பருப்புல ஒரு கப்பு சாதா கடலை பருப்பு, ஒரு கப்பு எந்த மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ துவரம் பருப்பு, அப்புறம் ஒரு 1/4 கப்பு உளுந்து. அதுல காரத்துக்கு பச்சை மிளகா போட போறேன், இஞ்சி போட போறேன். இது நல்லா காரம் உரைக்கிறதுனால ஒரு மிளகா இதுல ஊற வச்சிருக்கேன். அரைக்கச்சே இதெல்லாம் காட்டுறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் இப்போ நம்ம பாயசத்தை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் இன்னைக்கு சேமியா பாயசம் தான் பண்ணலான் இருக்கேன். ஃபர்ஸ்ட் சும்மா ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இந்த முந்திரியை வறுத்து எடுத்துருவோம். இப்போ சவப்பா எடுத்து விடுறேன். நான் இன்னைக்கு இந்த ஒரு கரண்டி அளவு தான் பண்ண போறோம். இதே நிறைய வந்துடும், இது 4 டம்ளர் வந்துடும். வறுத்த சேமியாவா இருந்தா கூட கொஞ்சம் இந்த நெய்ல பரட்டினா நல்ல மனமா இருக்கும். இதுக்கு ஜலத்தை விட்டுருவோம். இது எப்படின்னா, முங்குற அளவு ஃபர்ஸ்ட் விடுவோம். பாருங்க, இதுக்கு நான் வெந்நீர் தான் விட்டுருக்கேன். ஏன்னா அப்பதான் இந்த சேமியா நல்லா வேகிறது. இப்போ பாருங்க, இந்த ஜலத்துல ஒரு 3 மினிட்ஸ் ஆச்சு, வெந்து கொடுத்து பாருங்க. நல்லா இப்போ பால்ல வேக விடலாம், அப்பதான் டேஸ்டியா இருக்கும். இப்போ காய்ச்சின பாலை தான் நான் விட போறேன். கொஞ்சம் சூடாக்கியே விடுங்க, அப்படி முதலே காய்ச்சி இருந்தேன்னா. இப்போ பாருங்க, நான் ஒரு 1.5 டம்ளர் பால் விட்டுருக்கேன். இதுல நல்லா வேகட்டும். இதுல ஒரு 4 ஸ்ட்ரிங்ஸ் இந்த குங்குமப்பூ போடுறேன், மனமா இருக்கும். இல்லாதவா விட்டுருங்க, இருக்கவா போடுங்க. இப்போ பாருங்க, இந்த பால்ல நல்லா வெந்திருக்கு. இன்னும் கூட நான் சொட்டு பால் விட போறேன். இப்போ பாருங்க, ஒரு கரண்டி, ஒரு அரை கரண்டியும் நான் ஒரு 3/4 கரண்டி போல போட்டிருக்கேன். எங்கள் கொஞ்சம் ஸ்வீட் வேணும்னு, உங்களுக்கு கம்மியா வேணும்னா அதுக்கு தக்கன மாதிரி போட்டுக்கோங்க. 1 போதுன்னா 1, இல்லை 1.5, அதிகமா வேணா 2. ஏன்னா கெட்டி ஆக நம்ம பாலை விட்டுட்டே இருக்கோம் இல்லையா, அப்ப சரியா இருக்கும். இந்த சக்கரை கரையட்டும்.
பாருங்க ஏலக்காய் பொடி போட்டு விட்றேன். ஒரு 2 நிமிஷம் சக்கரை நல்லா கொதிக்கட்டும். இப்போ பாருங்க இந்த வறுத்து வச்சுருந்தோம் இல்லையா முந்திரி, அதை போட்டு விட்றேன். நல்லா மணக்க சேமியா பாயசம் ரெடி. வேற பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடும். இது நம்ம சாப்பிட்றதுக்குள்ளேயும் கெட்டி ஆகிடும். அப்போ கொஞ்சம் பாலை விட்டு தளர்த்திக்கலாம். இப்போ அடுத்தாப்புல ரசம். ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் புளியை நல்லா கரைச்சிட்டு 2 தக்காளி பழத்தை போட்டிருக்கேன். ரசப்பொடியை போட்டிருக்கேன். உப்பை போட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி, பெருங்காயத்தை போட்டு வச்சுருக்கேன். இது கொதிக்கட்டும். கொதித்த உடனே இதில் பருப்பு ஜலத்தை விட்டு விளைய வைக்க வேண்டியது தான். இப்போ அடுத்தாப்புல உருளைக்கிழங்கு கறி பண்ண போகிறேன். இப்போது இந்த உருளைக்கிழங்கு பற்றியில் இந்த மாதிரி கரெக்டாக வேக விட்டு எடுத்துக்கோங்க. குழச்சலாம் வேணாம். ஒன்றோட ஒன்று ஒட்டக்கூடாது. வரும் வேக விட்டு எடுத்து வச்சுக்கோங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும். 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுன்னு இருக்கேன். காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெடித்த உடனே உளுத்தம்பருப்பை போட்டு இதில் பாருங்க. ஆல்ரெடி உருளைக்கிழங்குல உப்பு போட்டு வேக விட்டுருக்கேன். கொஞ்சம் அந்த மேல் உப்பு இந்த எண்ணெயிலே போட்டுடலாம். அப்புறம் நான் இன்னைக்கு இந்த காஷ்மீரி சில்லி தான் போட போகிறேன். கலருக்காகவும் காரம் ரொம்பவும் இருக்காது. பாருங்க ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அவ்வளோதான். இந்த உருளைக்கிழங்கு பாருங்க இந்த மாதிரி ஸ்கொயராக கட் பண்ணி வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அப்புறம் ஃப்ரோசன் பட்டாணி இதை வேக விட்டு எடுத்து வச்சிருக்கேன். அதுவும் போட்டுடலாம். கருவேப்பிலை, பெருங்காயம் ஏன்னா ஒரு 1/4 ஸ்பூன் போட்டால் நல்லா இருக்கும். காரம் வலுக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கோங்க. உங்களுக்கு நல்ல காரம் வேணும்னா இந்த காஷ்மீரி சில்லி போடாதீங்க. ஏன்னா அதாவது அவ்வளோ காரம் இல்லை, கலர் தான் இருக்குது. நார்மலாக கட்ட மிளகா அப்படி இருக்கு இல்லையா, அதை போட்டுக்கோங்க. அப்படி பிடிக்காதவா குழம்பு மிளகா அப்படி போட்டுக்கோங்க. இப்போ இதை சிம்மில் வச்சுடலாம். நல்லா கொஞ்சம் நேரம் ஆகட்டும். ரோஸ்ட் ஆகும். உருளைக்கிழங்கு கறி எடுத்து பாருங்க. நல்லா ரோஸ்ட்டாக வந்துருக்கு. இப்போ வேறு பாத்திரத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிடும். சிம்மில் வச்சுட்டா அடி பிடிக்காமல் வந்துடும். நல்லா உருளைக்கிழங்கு கறி ரெடி. இப்போ பாருங்க ரசம் நல்லா கொதிச்சு கொடுத்தோம். இந்த கடலைப்பருப்பு வேக விட்ட பாருங்க, அந்த ஜலத்தை விட்டுக்கலாம். நல்லா இருக்கும் ரசத்தை விட்டா மணமா. அப்புறம் களத்துக்கு பருப்பு போட்டிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் எடுத்து ஒரு கரண்டி விட்டு போட்டிருக்கேன். இன்னும் கொஞ்சம் ஜலத்தை விட்டு விளாவிடலாம். இப்போ பாருங்க ரசம் பொங்கி வந்தாச்சு. இதை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிடலாம் ஸ்டவ். அப்புறம் இதுக்கெல்லாம் தாளிச்சு கொட்டும் போது கொட்டிக்கலாம். இப்போ பாருங்க நான் வந்து காராமணி கறிக்கும் தயிர் பச்சடிக்கும் தேங்காய் வந்து இந்த பச்சை மிளகா ஒன்று போட்டு அதோட க்ரஷ் பண்ணிட்டு போடலான் இருக்கேன். இப்போ பாருங்க இலுப்பச்சட்டி காயறதுக்குள்ளேயும் இந்த தயிர் பச்சடிக்கு ரெடி பண்ணிடுவோம். ஏன்னா இதுக்கும் கையோட தாளிச்சு கொட்டிடலாம். பாருங்க கறிக்கும் தயிர் பச்சடிக்கும் கடுகு. இந்த தயிர் பச்சடிக்கு கொஞ்சோண்டு பெருங்காயம் போட்டுக்கலாம். பாருங்க கடுகு வெடிச்சுடுத்து இந்த தயிர் பச்சடிக்கு எடுத்து போட்டுன்றேன். இப்போ கறிக்கு 2 உளுத்தம்பருப்பு போட்டுருக்கேன். கொஞ்சம் எண்ணெய் வேணும் அதுக்கு. கறிக்கு வந்து பெருங்காய பொடி, காராமணியை பாருங்க பொடியா நறுக்கி மஞ்சப்பொடி உப்பு போட்டு வேக விட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை அதில் போட்டுருவோம். கருவேப்பிலை கொஞ்சம் மேல் உப்பு போடுவேன். ஆல்ரெடி போட்டு வேக விட்டுருக்கிறதால சும்மா கடைசியில் போடுறது. அப்புறம் இந்த பச்சை மிளகாவும் தேங்காயும் ஃப்ரெஷ் பண்ணி வச்சிருக்கேன் இல்லையா, அதை போட்டுருவோம். கூட்டு வேணுங்கிறவா கூட்டு பண்ணிக்கோங்க. நாங்கள் இன்றைக்கி மோர் குழம்பு பண்ணுறதால புளி விட்டு கூட்டு பண்ணால் நல்லாயிருக்கும். இவள் கறி போதுன்ட்டா, அதனால் கறி பண்ணுறேன். நீங்கள்லாம் மோர் குழம்பு பண்ணால் உங்களுக்கு வந்து ரசவாங்கி மாதிரி எதாவது பண்ணிக்கோங்க. பூசணிக்காவோ கத்திரிக்காவோ எது போடுவீங்களோ அதை போட்டு பண்ணிக்கோங்க. நானே அதுக்கு பண்ணியிருக்கேன். மோர் குழம்புக்கு ரசவாங்கிலாம் பண்ணியிருக்கேன். அது கீழே லிங்க் தருவா, வேணுங்கிறவா பாருங்க. அதை இப்போ பாருங்க கறியை வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடுவோம். இந்த பச்சை மிளகாவை தேங்காவோட போட்டு அரைக்கிறதால சேர்ந்தா மாதிரி இருக்கும் காரம். அதுக்கு தான். இப்போ அடுத்து தயிர் பச்சடிக்கு தயிரை கலந்துருவோம். 2 கருவேப்பிலை, கொத்தமல்லி, இதுக்கு தகுந்த உப்பு, தயிரை விட்டு கலந்து வச்சுடுவோம். அவ்வளோதான், தயிர் பச்சடி ரெடி. அடுத்து மோர் குழம்பு பண்ணலாம். மோர் குழம்புக்கு மட்டை தேங்காய் எண்ணெய் விட்டு பாருங்க நான் 2 முந்திரி போட்டுப்பேன். நல்லா இருக்கும். எடுத்துடலாம். இப்போ பாருங்க இதோட ஸ்பெஷல் என்னன்னா வெந்தயம் தான் மெயின். இதில் பாருங்க நாங்கள் வந்து ஒரு 1/2 அடுக்கு வைக்க போகிறோம். 5-6 பேர் சாப்பிட்ற அளவுக்கு. இதுக்கு நல்லா 1/4 ஸ்பூன் போட்டுருக்கேன் வெந்தயத்தை. அப்புறம் ஒரு மிளகா வத்தல், பச்சை மிளகா ஒன்றும், அவ்வளோதான். இதெல்லாம் எடுத்துரும். வேற இதுக்கு ஒன்றுமே வேணாம். ஜீரகம் வேற பருப்பு வகைகள் ஒன்றுமே வேண்டாம். அதை பற்றி தான் நான் முந்திரி போட்டிருக்கேன். இப்போ இதுக்கு தேங்காய் பாருங்க நல்லா ஒரு 1/4 மூடி தேங்காய் வச்சுருக்கேன். இதோட சேர்த்து அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க இது நல்லா வழுமூணு அரைச்சுன்னு வந்துட்டேன். எந்த பாத்திரத்தில் பண்ணுறோமோ அதில் விட்டுருங்க. இதுலேயே நான் தயிரை விட்டு ஒரு திருப்பின்னு வந்துடுறேன். மட்டை ஜலத்தை விட்டு அலம்பி அதில் விட்டு விட்றேன். அப்புறம் தயிரை சிலிப்பின்னு வரேன். இப்போ பாருங்க இந்த அடுப்பை சிம்மில் வச்சு ஒரு கொதி விட்டுருவோம். அதை வரிசை சாமான்கள் தான் இருந்தாலும் ஒரு கொதி விடலாம். மஞ்சப்பொடி போட்டேன். மட்டா உப்பு இதுக்கு தக்கினது ஒரு 1/2 ஸ்பூன் போட்டால் போதும். இப்போ பாருங்க இந்த தயிரை ஒரு திருப்பின்னு வரேன். இதை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, ஏன்னா அடி பிடிச்சிடும். இப்போ பாருங்க விப்பரில் சும்மா ஒரு திருப்பினேன். இப்போ இதில் விட்டுடலாம். அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க. தெரியாது இருந்தாலும் சிம்மில் வச்சுக்கோங்க.
அதில் கருவேப்பிலையை போட்டுருவோம் வச்சேன். இப்போ பாருங்க மோர் குழம்புக்கு இந்த கடுகை தாளித்து கொட்டிடுறேன். வர ரசத்துக்கும் தாளித்து கொட்டிடலாம். கடுகு வெடிச்சு கொடுத்தோ பாருங்க ரசத்துக்கு தாளித்து கொட்டிடுறேன். அடுத்து இந்த மோர் குழம்புக்கு தாளித்து கொட்டிடலாம். பொங்கி வருது பாருங்க, 4 பக்கமும் எழும்புறது இல்லையா, போதும் அணைச்சிருவோம் அடுப்பை. நான் சொல்ல மறந்தேன், கொஞ்சோண்டு பொடியா வெல்லம் கொஞ்சம் போட்டா டேஸ்டியா இருக்கும் இந்த மோர் குழம்புக்கு. ரொம்ப போடாதீங்க, மட்டா போட்டுக்கோங்க. சும்மா ஒரு சின்ன கட்டி தான் போட்டிருக்கேன், கரைஞ்சிரும் இதுல. இப்போ இதுக்கு தான் என்னன்னாக்க, இப்போ மோர் குழம்புக்கு நான் சொன்னேன் பாருங்க, நேந்திர பழத்துல பண்ண போறேன்னு சொன்னேன் இல்லையா. இப்போ இதுக்கு நெய்யை கொஞ்சம் விட்டுண்டு இந்த பழத்தை வந்து ஆல்ரெடி நான் ஸ்டீம் பண்ணி வச்சுருக்கேன். பாருங்க, ஜலம் விட்டு வேக விடக்கூடாது. நீங்க குக்கரா ஸ்டீமரா இருந்தா மேல வச்சிருங்க வெறுமனே அப்படியே. அப்படி இல்லைனாக்க குக்கரா இருந்தா இது மாதிரி ஒரு பாத்திரத்துல வச்சு சும்மா வெயிட் போடாம போட்டுடுங்க. இப்ப இந்த பழத்தை இந்த நெய்ல ஒரு பெரட்டிட்டு அதுல போட்டு பாத்தீங்களா, இந்த பழத்தை நெய்ல ஒரு 2 நிமிஷம் வதக்கினேன், அவ்வளவுதான். வாசனையா இருக்கும். இப்ப இந்த மோர் குழம்புல போட்டுடலாம். நேந்திர பழ மோர் குழம்பு ரெடி. இப்போ பாருங்க, அடுத்து போலி பண்ண போறேன். இந்த போலிக்கு 3/4 வேக்காடா வேக வச்சு காமிச்சேன் இல்லையா, அதை இதை பாருங்க, இந்த கிச்சன் கிளாத் தான் அது. இதுல போட்டு ஜலமே இருக்கக்கூடாது. இந்த மெத்தடுக்கு இந்த மாதிரி உணர்ந்து இருக்கணும், துளி கூட ஜலம் இருக்கக்கூடாது. அப்போ இதை மிக்சி ஜார்ல போட்டு பிப்பர் மோட்ல இதை நல்லா நைஸா அரைச்சுன்னு வந்துடலாம். அதுக்குள்ள சைமல்டேனியஸா இதுக்கு என்ன பண்ணணும்னா, இதுக்கு பாருங்க 2 பங்கு வெல்லம் எடுத்து வச்சிருக்கேன். அந்த பருப்பு 1 பங்குன்னா 2 பங்கு வெல்லம். இது முங்குற அளவுக்கு ஜலம் விட்டுப்போம். இது கரையட்டும், அதுக்குள்ளே இதை அரைச்சுட்டு வந்துடுறேன். பாருங்க, ஏலக்காய் பொடி காலி ஆகிடுத்தோ, அதனால இதுலேயே போட்டு நான் அரைச்சிட போகிறேன். இந்த ஏலக்காவை பலாப்பழம் போட போகிறேன், அதனால மட்டா போட்டுக்கலாம் ஏலக்காய். இப்போ பாருங்க, இந்த வெல்லம் நல்லா கரைஞ்சுடுத்து. இந்த ஸ்டேஜில் வடிகட்டிக்கலாம். நான் இன்னைக்கு வடிகட்டல, இது ஆர்கானிக் வெல்லம். கொஞ்சம் கூட ஒரு மண்ணெல்லாம் எதுவுமே இல்லை, தூசு தும்பே இல்லை, நல்லா இருக்கு. இப்போ இந்த பருப்பு அரைச்சுன்னு வந்திருக்கேன் பாருங்க, எப்படி துள்ளி கூட அந்த பருப்பு வரக்கூடாது. ஏன்னா அரைப்பருப்பும் 1/4 பருப்பும் இருந்தால் போலி தட்டும் போது அது அந்த இடத்துல ஓட்ட விழுவும் இல்லையா. அதனால இதை பாருங்க, பிப்பர் மோட்லையும் இந்த மோட்லையுமா மாற்றி ஒரு 2 மினிட்ஸ் அவ்வளோதான். நன்னா இருக்கு. அதான் ஈரம் இல்லாமல் இருந்தால் தான் இந்த மாதிரி உதிராக கிடைக்கும். சப்போஸ் நீங்கள் ஈரத்தோட போட்டேன்னா அந்த கொஞ்சம் கொஞ்சம் பருப்பாக நிற்கும். அதுக்கு தான் சொல்கிறேன். இப்போ இதில் போட்டுருவோம். அடுப்பை சிம்மில் வச்சுட்டு இதை போட்டு விட்றேன். இப்போ பாருங்க, இந்த பலாப்பழத்தை இதில் போட போகிறேன். நல்லா ஃப்ளேவராக இருக்குது. போலி நல்லா இருக்கும், பலாப்பழ போலி. இது வேகலாம் விடணும்னு இல்லை, கொட்டையை எடுத்துட்டு நல்லா அரைச்சுன்னு வந்துடுறேன். இப்போ பாருங்க, இந்த பலாப்பழத்தை வழுமுன்னு அரைச்சுன்னு வந்திருக்கேன். இல்லை கட்டி கட்டியாக இருந்தது பாருங்க, 1 2 இருக்குது. இதெல்லாம் நான் எடுத்துட போகிறேன். ஏன்னாக்க இடும்போது நமக்கு தட்டுப்படும், அதுக்காக தான். ஓட்ட விடும் அந்த இடத்துல. நைஸாக அரைச்சிக்கணும். இப்போ இதுலேயே இதில் போட்டுருவோம். ஒரு 4 பழம் மீடியம் சைஸில் போட்டிருக்கேன். இந்த முங்குற அளவு ஜலம் வச்சோம்னா கரெக்டாக இழுத்துட்டு பாருங்க அந்த பருப்பு. நைஸாக அரைக்கவே வாசி. இப்போ பாருங்க, ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் தேங்காய் துருவல் போட்டிருக்கேன். சும்மா ஒரே ஒரு ஸ்பூன் நெய் விட்டுருக்கேன். இப்போ எல்லாத்தையும் சேர்ந்த மாதிரி கலந்து இதை ஆற வச்சுடுவோம். ஆறுன அப்புறம் உருட்டி போலி தட்ட வேண்டியது தான். நல்ல வாசனையாக இருக்குது இந்த பலாப்பழத்தால். போதும், ஸ்டவ்வை நிறுத்திடுறேன் நான். இது ஆறின உடனே கட்டி ஆகிடும். இப்போ பாருங்க, இதை ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுடலாம் ஃபேனுக்கு அடியில். இப்போது மாங்காய் ஊறுகாய்க்கு கட்டை மிளகாய் அப்படி எவ்வளோ வேணுமோ போட்டுக்கோங்க திட்டத்துக்கு. உப்பு, பெருங்காயப்பொடி, மஞ்சப்பொடி, வெந்தயப்பொடி, நல்லெண்ணெய் கொஞ்சம் விட்டு கடுகு தாளித்து கொட்டிடுவோம். சும்மா ஒரு ஸ்பூன் விட்டுருக்கேன் அந்த திட்டத்துக்கு. எண்ணெய் காஞ்சதும் 2 கடுகு தாளிச்சிடுவோம். இப்போ இந்த மிளகாப்பொடி மேலே படுற மாதிரி இந்த எண்ணெயை விட்டுடுவோம். அதெல்லாம் பொரிஞ்சிடும். மஞ்சப்பொடி, மிளகா அப்படிலாம். மாங்காய் ஊறுகாய் ரெடி. இப்போ பாருங்க, அடுத்து வடைக்கு அரைச்சிக்கலாம். இந்த சிகப்பு மிளகா ஒன்றும், பச்சை மிளகா ஒன்றும், இஞ்சி ஒரு 2 பீஸு, இந்த பருப்புக்கு தக்கின உப்பு ரொம்ப இழுக்காது வடை போங்க. இது ஒரு க்ரஷ் பண்ணிட்டு வந்துடுறேன். இந்த பருப்பெல்லாம் தண்ணி இல்லாமல் நல்லா இறுக போடணும். இப்போ கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்துடுறேன். இது கொரகொரப்பாக அரைச்சின்னு வந்திருக்கேன் நான். ஜலம் துளி கூட உள்ள, இந்த பருப்பு அப்சர்வ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ஜலம் உள்ள அது இழுத்துன்னு இருக்க ஜலத்திலேயே சரியா இருக்கு பாருங்க. இதை வழிச்சுடுவோம். இப்போ இதில் நல்லா கருவேப்பிலையை கிள்ளி போட்டுவோம். கொத்தமல்லி, கருவேப்பிலை எல்லாம் போட்டால் நல்லா மனமாக இருக்கும். கோஸ் பிடிக்கிறப்ப கொஞ்சோண்டு கோஸை கூட கட் பண்ணி போட்டுக்கலாம், நல்லா இருக்கும். பொதுவாக பருப்பு வடைக்குனாலாம் கொஞ்சோண்டு தேங்காய் துருவல் போடுவேன். இது பாருங்க, ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுருக்கேன். போதும். பெருங்காயப்பொடி
நல்லா 1/4 ஸ்பூன் போட்டுக்கலாம். கொஞ்சம் போல மஞ்சப்பொடி கலருக்காக. அவ்வளோதான். எல்லாத்தையும் நல்லா கலந்துட்டு வடையை தட்ட வேண்டியதுதான். இப்போ பாருங்க வடையை தட்டிடலாம். இப்போ பாருங்க ஜலத்தை தொட்டுண்டு எண்ணெய் காஞ்சதும் சிம்மில் வச்சுப்போம் அடுப்பை. ஒரு 4 ரெடியாக உருட்டி வச்சுட்டோம்னா சரியா இருக்கும். இது வேகட்டும். இப்போ பாருங்க இந்த வடை 3/4 வேக்காடு ஆனவுடனே நான் எடுத்துருவேன். ஏன்னா டபுள் ஃப்ரை பண்ணாதான் நல்லா இருக்கும். அடுத்த ஈட்டோட சேர்த்து போடுவேன் இது. இப்போ அடுத்த ஈடை தட்டிடலாம். இது வேகட்டும். வெந்ததுக்கு அப்புறம் 3/4 வேக்காடு ஆனவுடனே இந்த வடையை அதில் போடுறேன். இப்போ பாருங்க 2வது ஈடு இதே மாதிரியே 3/4 வேக்காடு ஆனவுடனே இந்த முதலீட்டு வடையும் அதில் போட்டுடலாம். இப்போ சேர்ந்த மாதிரி நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் எல்லா வடையும். இப்போ பாருங்க நல்லா சிவப்பாக வடை எடுத்துடலாம். நல்ல மனம் வடை. இந்த பருப்பு எல்லாம் போட்டிருக்கோம் இல்லையா, இந்த பட்டாணி பருப்பு கடலை பருப்பெல்லாம் நல்லா மணக்க வடை ரெடி. இப்போ பாருங்க இது மாங்காய் மாதிரி இருக்கு. ஆனால் இப்போ தெரிஞ்சவா கொடுத்தா, அதனால தான் அது மாங்காய் பச்சடி பண்ணலாம். ரொம்ப ஸ்வீட்டாக இருக்கு. அதனால இதை நான் மாங்காய் பச்சடி பண்ண போறேன். இது நான் மாம்பழ பச்சடின்னே சொல்லியிருப்பேன் பாருங்க. ஏன்னா அந்த இனிப்பு மாம்பழத்தோட இனிப்பு அப்படி இருக்கு. ஆக்சுவலா பார்த்தா காயாட்டம் இருக்குமா, பழுக்கவே பழுக்காதா பார்த்து மாங்காய். அவ்வளோ இனிப்பு மாம்பழம் மாதிரி இருக்கு. அதனால தான் நான் மாம்பழ பச்சடின்னு சொன்னேன் முதல்ல. இப்போ இது வேகட்டும். இப்போ பாருங்க இந்த மாங்காய்க்கு ஒரு சிட்டிக்கு உப்பு போடுறேன். நல்லா நான் அந்த கரண்டியாலேயே மசிச்சுட்டேன். இப்போ இதுக்கு வெல்லம் போட்டுருவோம். நான் இந்த தூள் வெல்லத்தை தான் போடுறேன். இதுக்கு ஈஸியாக கரைஞ்சிடும். இப்போ இந்த மாங்காய் பச்சடிக்கு தாளிச்சு கொட்டிடலாம். கடுகும் ஒரு 1/2 மிளகாவும் போட்டுக்கேன். அவ்வளோதான், மாங்காய் பச்சடி ரெடி. இன்னும் கலரை வேணா தொட்டு ஜலம் விட்டுக்கோங்க. இப்போ பாருங்க அடுத்து அப்பம் வாக்க போறேன். அப்பத்து மாவு குழி பணிகாரமாக குழியில் விடுறும் போது கொஞ்சம் நீர்க்க இருந்துக்கலாம். ஆனால் இந்த மாதிரி எண்ணெயில் வாக்கும்போது இந்த மாதிரி கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லா வரும். இதில் தானாக மேலே எழுந்து வந்துருக்கு பாருங்க. அடுத்த அப்பம் வாக்குறேன். என்ன பண்ணணும்னா பொதுவாக அந்த அப்பத்தில் மேலே இப்படி கொஞ்சம் எண்ணெய் அப்படியே விடணும். அப்போதான் அது உள்ளுக்குள்ளே நல்லா வேகும். இப்போ எண்ணெய் காஞ்சதால நான் சின்னதாக வச்சுருக்கேன். இது பாருங்க, அதே நான் இன்னும் பண்ணலாம் மேலே எழும்பி வந்திருக்கு பாருங்க. இதுக்கு என்னென்னா 1 கப்பு கோதுமை மாவு, 1 ஸ்பூன் அரிசி மாவு, 2 கப்பு வெல்லம். அந்த கோதுமை மாவு வளர்ந்தோம் இல்லையா, அந்த கப்பால் 2 கப்பு வெல்லம். பாருங்க இதை செவந்து எடுத்து விட்றேன். இப்போ பாருங்க அடுத்து போலி தட்டிடலாம். போலி மாவு ஊறின்னு இருக்கு. இப்போ இதில் இருக்க எண்ணெயே தொட்டு எடுத்து இதில் தடவிப்போம். இலை இலை இருக்கும். அன்றைக்கி எல்லாம் இலை வாங்குவோம். இலையில தட்டினா நல்லா இருக்கும். அப்படி இல்லைன்னா இந்த அலுமினியம் ஃபாயில், பட்டர் பேப்பர் எது கிடைக்கிறதோ அதை வச்சு பண்ணுவோம். இலை கிடைக்காத ஊரில் இருக்கோம் எல்லாம் என்ன பண்ணுறது? எக்ஸ்ட்ராவாக இருக்க மாவை எடுத்துடும். இப்போ இதை திருப்பிட்டு இதை பிறகு இப்படியே இந்த உள்ளங்கை இந்த ஓரத்தில் இப்படி வச்சு தட்டா நல்லா வந்துடும். இப்போ இந்த மாதிரி தட்டும்போது ஈவனாக வரும். இந்த ஓரெல்லாம் தடிமன் இருந்தால் அதெல்லாம் சரி பண்ணிக்கணும் நம்மளாதான். இப்போ தோசைகள் காஞ்ச உடனே சுட்டு நெய் விட்டு தான் நான் பண்ண போகிறேன். வேணாங்கிறவா நெய்யும் எண்ணெயமாக கலந்துக்கோங்க. பார்த்தீங்களா அழகாக எடுத்தோம். சுற்றி வர சொட்டு எண்ணெய் ஓடும். திருப்பி கொஞ்சம் நெய். மீடியமில் வச்சுக்கோங்க அடுப்பை. காந்தாமல் கருகாமல் வரும். இன்னும் சின்னதாக வேணுங்கிறவா சின்னதாக தட்டிக்கோங்க. இல்லை பெருசாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் பெருசாக தட்டிக்கோங்க. இதே மாதிரியே எல்லா போலியும் தட்ட வேண்டியது தான். அவ்வளோதான், போலி ஆயிடுச்சு. போலி எல்லாம் சமையலும் முடிஞ்சாச்சு. இப்போ அடுத்து இலையில பரிமாறுறது காட்டுறேன் பாருங்க. ஃபஸ்ட்டு இலையை நல்லா அலம்பிட்டு தொடச்சிட்டு ஜலத்தை பக்கத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு சொட்டு பாயசம்.
அதுக்கு நேர் எதிரில் தயிர் பச்சடி, அடுத்து மாங்காய் பச்சடி, அடுத்து உருளைக்கிழங்கு கறி, அடுத்து காராமணி, அடுத்து மாங்காய் ஊறுகாய், களத்து பருப்பு. இப்போ பாருங்க, இலையில பொதுவாக பரமாறும் போது ஒன்று வைக்கக்கூடாதும்பா, அதனால ரெண்டு வைக்கிறேன். 2 போலி சாதம், நெய், மோர் குழம்பு, ரசம், மோர், அப்பளம், அவ்வளோதான். இந்த மாதிரி பரிமாறியாச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இன்னைக்கு இந்த ஆவணியாட்ட சமையலை ட்ரை பண்ணி பாருங்க. பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்னு கமெண்ட்ல போடுங்க. என்னோட வீடியோஸ்லாம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதானா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.